ஒரு டீமு தொடர்ந்து 3 சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறது நடக்காத காரியம். அதை நடத்தி காட்டினான் தலைவன் ஜினடின் ஜிடான். ரியல் மாட்ரிட் 2014ல சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறானுங்க. சாம்பியன்ஸ் லீக் அடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பேக் ஃபயர் ஆயிருது. 2015ல பார்சிலோனா புடிச்சு எல்லாத்தையும் மண்டை கொட்டு கொட்டி ட்ரெபிள ஜெயிச்சு சாம்பியன்ஸ் லீக்கையும் ஜெயிக்கிறானுங்க. அப்ப யாரு ரியல் மாட்ரிட் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபா பெனிடெஸ். ரஃபா பெனிடெஸ வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கப்புன்னு அடிச்சு குப்புன்னு தூக்கி போட்டானுங்க. இப்போ உள்ள வராப்ல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர் எவர் அண்ணன் ஜினடின் ஜிடான். ஜிடான் எவ்வளோ பெரிய ரணக்கொடூர ஃபுட்பால் பிளேயருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா ரணக்கொடூர ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாத்துனாலையுமே கோச்சா வந்து எல்லா ட்ராஃபிலாம் ஜெயிக்க முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ரியல் மாட்ரிட தூக்கி நிறுத்தணும்னு தலைவன் கிளம்பி வந்துட்டான். வந்து தூக்கி நிறுத்தவன்லாம் இல்ல. தூக்கி சொருகிட்டான். 2016ல சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறான். 2017ல சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறான். 2018லயும் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறான். இதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயர்ன் மியூனிக் 3 தடவ அடிச்சிருக்கானுங்க பாஸ். லிவர்பூல் 3 தடவ அடிச்சிருக்கானுங்க. அதுபோக ரியல் மாட்ரிட் 1950கள்ல தொடர்ந்து 5, 6 தடவ அடிச்சிருக்கானுங்கலாம் நீங்க சொல்லலாம். வெறும் 4லிருந்து 8 டீம் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப கதையே வேற. ஜிடான் மட்டும் முக்கிய காரணம் கிடையாது. டீம்ல இருந்த ஒவ்வொருத்தனும் தங்கமான பிளேயர்ஸ். முன்னாடி அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. என்னத்த சொல்றது? பால மட்டும் சப்ளை பண்ணு, நான் கோலா போட்டு தாக்கிட்டு இருப்பேன்னு தலைவன் ஒரு பக்கம் கிளம்பிட்டான். ஒரு பக்கம் கேரத் பெய்ல், இன்னொரு பக்கம் கரீம் பென்செமா. அதுக்கு பின்னாடி தான் ஹைலைட்டே. ஒன்னு லூக்கா மாட்ரிச், இன்னொன்னு டோனி குரூஸ், அதுக்கு பின்னாடி கேசிமீரோ. கேசிமீரோவை தூக்கி குடவுன்ல போட்டு வச்சிருந்தானுங்க ரியல் மாட்ரிட். இவன் தான்டா என் டீமை மாத்த போறான்னு சொல்லி நேரா வந்து எடுத்து கேசிமீரோ டீம்ல சொருகிட்டான். மிட்ஃபீல்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பக்கம் மார்செலோ, இன்னொரு பக்கம் டேனி கார்வஹால். 3 சென்டர் பேக் வச்சிருந்தானுங்க. ஒன்னு பெப்பே, இன்னொன்னு சர்ஜியோ ராமோஸ், அதுக்கப்புறம் ரஃபாயல் வரான். இந்த டீமை வச்சு பார்க்குறவன் எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறானுங்க. அதுவும் சாம்பியன்ஸ் லீக்னு வந்துருச்சுன்னா தலைகீழா நின்னாவது ஜெயிச்சு போடுறானுங்க.